ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு சம். அதில் பாருங்கள், ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கீழே வந்து 4 R1 R2 R3 R4 4 கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ஏ டு பி, அதாவது இந்த ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பிக்கு இது ரிலேஷனாக அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஏ டு பின்னு என்ன அர்த்தம்னா ஏ கிராஸ் பி. நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஏ கிராஸ் பி, ஏ எழுதிக்கிறோம், தென் பி எழுதிக்கிறோம். அப்புறம் அதை கிராஸ் பண்ணுறது எப்படி? ஏல உள்ள ஒவ்வொரு நம்பரையும் பியில் உள்ள ஒவ்வொரு நம்பர் கூடயும் பேர் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட் நம்பரை 4 நம்பர் கூடயும் பேர் பண்ணி எழுதணும். தென் செகண்ட் நம்பர் அதே மாதிரி ஏ கூட 4 நம்பர் கூடயும் பேர் பண்ணி எழுதணும். தென் தேர்ட் நம்பரை ஏ கூட 4 நம்பரையும் பேர். அப்படி எல்லா நம்பரும் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் கிடைக்கும் அப்படிங்கன்னா, ஏல 3 நம்பர் இருக்குது, பியில் 4 நம்பர் இருக்குது. ஸோ 3 × 4 12, டோட்டல் நம்ம 12 பேர் கிடைக்கும். இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஏ கிராஸ் பி நல்லா பாருங்கள், கீழே இருக்குது. ஏ கிராஸ் பி எது இந்த இருக்கா? இதுதான் ஏ கிராஸ் பி. இந்த ஏ கிராஸ் பியில் ரிலேஷன் 1 எடுத்துக்கோங்க. ரிலேஷன் 1 என்ன இருக்குது? 2,1 7,1. இந்த 2,1 7,1 இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா? இதில் இருக்கா? இல்லை. பார்த்த மாதிரி R1 வந்து 2,1 7,1. அந்த ஏ கிராஸ் பியில் 2,1 இல்லை, 7,1 இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன். தேர் இஸ் நோ எலிமெண்ட் ஆஃப் 2,1 அண்ட் 7,1 இன் ஏ கிராஸ் பி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏ கிராஸ் பியில் 2,1 இல்லை, 7,1 இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், R2. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? R2ல் -1,1 கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பியில் -1,1 இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ ரிலேஷன். அதான் தெர் இஸ் நோ எலிமெண்ட் ஆஃப் -1,1 இன் ஏ கிராஸ் பி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம கொடுத்துருக்க R1 உள்ள எலிமெண்ட் பேரு இந்த ஏ கிராஸ் பியில் இருந்துச்சுன்னா ரிலேஷன், இல்லைன்னா நாட் அ ரிலேஷன். இது ரெண்டுமே இல்லை. R1ம் இல்லை, R2ம் இல்லை. ஸோ இந்த ரெண்டு சம்மும் தெர் இஸ் அ நாட் அ ரிலேஷன். R3 என்ன கொடுத்துருக்காங்க? 2, -1 7,7 1,3. இந்த R3 இந்த மூணுமே ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. 2, -1 இருக்கா? இருக்குது. தென் 7,7 இருக்கா? இருக்குது. தென் நெக்ஸ்ட் 1,3. இந்த 1,3 இந்த இருக்குது. ஸோ மூணுமே இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ரிலேஷன். இது வந்து திஸ் இஸ் அ ரிலேஷன். R4 இப்போ வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஃபோர்த்து சம் பாருங்கள். என்ன இருக்குது? 7, -1 7, இருக்கா பாருங்கள். இருக்குது. தென் 0,3 இருக்கா? 0,3 இல்லை. ஸோ 1 இல்லைனாலே திஸ் இஸ் நாட் அ ரிலேஷன். அப்போ R4 இஸ் நாட் அ ரிலேஷன். இது வந்து நாட் அ ரிலேஷன். இதுவும் ஆல்சோ நாட் அ ரிலேஷன். இதுவும் கிடையாது, இதுவும் நோ ரிலேஷன். ஸோ இந்த நடுவில் இந்த R3 மட்டும், இந்த பேர் மட்டும் இதில் இருக்கனால திஸ் இஸ் அ ரிலேஷன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4 சம் பார்த்தோம். அதில் ரிலேஷனில் இந்த வந்து தேர்ட் சம் மட்டும்தான் ரிலேஷன் வருது. மற்ற மூணுமே என்னென்னா நாட் அ ரிலேஷன் வருது.